வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். காலையிலேயே நம்ம அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் காலையில் லேட்டாக ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் லெவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆனது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது இந்த டார்கெட் 1 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. எப்பவுமே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 விதமான மார்க்கெட்டை நம்ம லெவலா மார்க் பண்ணியிருக்கிறோம். ஒண்ணு வந்துட்டு இந்த செல் பிலோ, பை அபோவ் அப்படின்னு குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அது வந்துட்டு நார்மலா ஓப்பன் ஆகுற மார்க்கெட். அ கேப் அப்ல ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி பார்க்கறது? கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கேத்த மாரி பை லெவல், செல் லெவல் நம்மளோட ஓன் அனலைசிஸ்ல கால்குலேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்துட்டு எக்ஸாக்டா ஓப்பன் ஆனது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே 25,001ல தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஸ்பாட்டு. அங்கேருந்து ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 9:30க்கு ஏற்கனவே நம்ம லெவல் ஷேர் பண்ணி 24,917 அதோட கேண்டிலோட லோ 91 24,917 அதோட லோ பார்த்தீங்கன்னா 24,916.75 அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் மூவ் கொடுத்துச்சு. அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக மறுபடியும் கீழே போய் செல் ப்ளோ கீழே க்ளோஸ் வைக்குது. செல் ப்ளோ கீழே க்ளோஸ் வச்சுட்டு இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட ஆப்ஷன்ஸில் மூவ் ஆயிருந்தது. அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சு அங்கேருந்து இங்கேருந்து அந்த பைய புக் மேலே க்ளோஸ் வச்சு ஆல்மோஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,982 ஒரு 67 வரைக்கும் போயிருந்தது. இதுலேயும் நம்ம ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கிட்ட ஆப்ஷன்ஸில் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஆல்ரெடி இங்கே செல் ப்ளோ கீழே ஸ்டேபிள் ஆகியிருந்தது. கீழே க்ளோஸ் வச்சுருந்ததுனால இமிடியேட்டாக செல் ப்ளோ மறுபடியும் கீழே பிரேக் பண்ணி உடச்சி அங்கேருந்து டார்கெட் 1 ரீச் பண்ணி அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 2 ரீச் பண்ணி அதையும் பிரேக் பண்ணி கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் வந்துட்டு ட்ரேட் ஆகுறது இல்லை, நிஃப்டி ஃபியூச்சர் தான் ட்ரேட் ஆகும். இன்றைக்கி அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் நான் என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா லெவலையும் உடச்சிட்டு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸ். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டார்கெட் 2 தான் அந்த லோ கிட்ட ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ அதனால் நேர்லேருந்து ஒரு சின்ன சேஞ்சு நம்ம நிஃப்டி ஃபியூச்சரில் லெவல் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் ட்ரேட் நடக்கும். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஏற்றம் முன்ன பின்ன இருந்ததுன்னா க்ளோஸை மாற்றி வச்சுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது ஒரு வேல்யூ இருந்திருக்கும். நீங்கள் ப்ரோக்கிங் ஆப்பில் பார்க்கும்போது நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள் நிஃப்டி சார்ட் பார்த்தா 24,683 தான் 0 மற்ற எல்லாமே காமிக்குது. பட் இங்கே க்ளோசிங் எங்கே வச்சுருக்காங்க 24,713.85 ஆல்மோஸ்ட் இந்த 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதிலே கூட அந்த வேரியேஷன் வரலாம். ஸோ அதனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு உரிய லெவல் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்லேயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லெவல் மார்க் பண்ணியிருக்கிறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இதுதான் ஃபியூச்சர் சார்ட்டுங்க. ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மே ஃபியூச்சரு 24,782ல் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது மார்க்கெட்டு இது 3 சினரியோ பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டு நியூட்ரலாக, அதாவது பெரிய ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால், அதாவது எதுக்குள்ளே 24,765 டு 25,050 ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேலி ஆனதுனால அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்துட்டு நம்ம நார்மல் மார்க்கெட்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகி 24,765க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் 24,905. அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இமீடியட்டாக 25,050 வரைக்கும் செகண்ட் டார்கெட்டாக போகலாம், தான் செல்குள்ள வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகணும்னா 25,080 உடைக்கணும். 80 உடைச்சு அதோட டார்கெட் 25,220 ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் 25,380. இது நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது நார்மலாக ஓப்பன் ஆகி மேலே அப் சைடு போச்சுன்னா சரிங்களா. அதே இது கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நான் மறுபடியும் வேணாலும் சொல்லிடுறேன், வீடியோ பார்த்துக்கலாம்.
கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, அதோட சப்போர்ட் லெவல், பை லெவல் பார்த்தீங்கன்னா 24,450 அங்க சப்போர்ட் எடுத்ததுன்னா, மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,590 ஆகவும், டார்கெட் 2 24,750 ஆகவும் இருக்கும். இது அப்சைட் மூவ்மெண்ட். அதாவது அப்சைட்ல மொத்தம் 3 என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி 24,765ல க்ளோஸ் வச்சதுன்னா, 24,905 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, 25,080க்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா, 25,220ம், 25,380ம் டார்கெட்டா இருக்கும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி 24,450க்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா, 24,590ம், 24,750ம் டார்கெட்டா இருக்கும். இது பை சைடு. செல் சைடு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துடலாம். செல் சைடு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மேல ஓப்பன் ஆகி 25,050ல ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, அதோட டார்கெட்டு 24,905 தான். பைக்கும் செல்லுக்கும் ஒரே டார்கெட் தான். பிவோட் பாயிண்ட் வச்சிருக்கிறோம். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. அதாவது நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னேன். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 25,365ல க்ளோஸ் வச்சு ரிட்டர்ன் ஆச்சுன்னா, 25,220ம், 25,065ம் டார்கெட்டாக ரியாக்ட் ஆகும். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, 24,735ல க்ளோஸ் வச்சதுன்னா, 24,590 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 24,435 செகண்ட் டார்கெட் ஆகவும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் 300 பாயிண்ட் மூவ் ஆயிருக்குது. ஸோ இந்த லெவல் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். ஃபியூச்சரே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது போக மற்ற இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம இது பண்ணிக்கலாம். நன்றி.